So iPhone 15 Pro Max launch ஆகி ஒரு மாசம் ஆயிருச்சுங்க. This is my 1 month review. So iPhone க்கு இருக்கிற hype எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. So இப்போ வந்து ப்ராப்பரான 1 month later detailed long term review இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஷியல் என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ நான் சொல்ல போறேன். So இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ எடுத்தோடனே நான் ஒரு விஷயம் பேச விரும்புறது என்னன்னா, டைட்டேனியம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமில். ஸோ டைட்டேனியம் நல்ல மெட்டீரியல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மெட்டீரியல். ஏன்னா இப்போ iPhone 15 Pro Maxோட வெயிட் வந்து நல்லா குறைச்சிட்டாங்க. ஸோ ஃபோன் இப்போ லைட்டாக இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கம்பேர்ட் டு iPhone 14 Pro Max. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Maxல ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது எட்ஜஸ். அதனால நீங்கள் கையில் பிடிக்கும் போது வந்து அந்த பாம்ஸ்குள்ள அப்படி டிக் ஆகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை வந்து இதில் இல்லை. இட்ஸ் வெரி சாஃப்ட், நல்லா கர்வ்ஸாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். ஆனால் டைட்டேனியம்ல ஒரு பிரச்சனை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் பீரோஸ் எடுத்துட்டு இருந்த போது வந்து இங்க மேல இந்த கலர் வந்து ஸ்கிரேப் ஆயிடுச்சு பாருங்க. சோ கலர் வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கிரேப் ஆகுது. சோ கேஸ் போட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. டாக்கிங் அபவுட் கேஸ், நான் வந்து இந்த ஃபைன் வோவன் கேஸ் ஆக்சுவலி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் iPhone 15 Pro Max கூட. ஃபைன் வோவன் கேஸ் ஆஃப் கோர்ஸ் ஆப்பிள் தான் எங்களுக்கு ரிவ்யூ யூனிட் கொடுத்தாங்க. சோ ஃபைன் வோவன் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கலங்க ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைஸ் ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப ஈஸியா அழுக்கா இருக்குங்க. க்ளீன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஃபைன் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எப்படி க்ளீன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பேசாம வாஷிங் மெஷின்குள்ளே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். எனிவே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபோனோட டைப் சி போர்ட் தாங்க. சோ டைப் சி போர்ட் இருக்கிறதுனால இப்போ நீங்க வந்து HDMI மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், SSDs கனெக்ட் பண்ணிக்கலாம், பென் டிரைவ்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈத்தர்நெட் கேபிள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் வயர்டு பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு. இன்ஃபேக்ட் நான் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணி தான் ஜென்ஷன் இம்பாக்டோட 25 GB ஃபைலையும் டவுன்லோட் பண்ணேன். சோ டைப் சி இஸ் வெரி குட். பட் க்கு தாங்க கும்பிடு போட்டாகணும். பிகாஸ் அவங்க தான் கன்சியூமர்ஸ்க்காக ஆக்சுவலி பெஸ்ட் திங் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் ஃபோர்ஸ் பண்ணி டைப் சி போர்ட் போடுங்கப்பா, இட் ஷுட் பி ஒன் சிங்கிள் போர்ட் ஃபார் ஆல் phones அப்படின்னு சொன்னாங்க. so that's very very good. so சார்ஜ் பண்றது கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டஃப் கூலோட கேன் சார்ஜர், ஸ்டஃப் கூலோட வயர் வச்சு தான் நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். so எந்த டைப் சி வயர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, ஆக்ஷன் பட்டன் எப்படி இருக்குப்பா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த மியூட் ரிங்கர் ஸ்விட்ச் தாங்க இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, யூஸ்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஷார்ட் கட்ஸ்ல கூட ரன் பண்ணலாம் இந்த ஆக்ஷன் பட்டனை வச்சு. பட் நான் கொஞ்சம் லேசியா இருக்கேன். so I'm using it as mute button only. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், ஏதாச்சும் ஒரு புது ஃபீச்சர் ஆப்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதோட யூஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக் ஐலண்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் தான் iPhone 14 Pro சீரிஸ்ல வந்து டைனமிக் ஐலண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அப்போ யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து என்னடா இது கிமிக்கா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் iPhone 15 Pro யூஸ் பண்றதுக்கு அப்புறம், இன்ஃபேக்ட் iPhone 14 Proலயும் ஆக்சுவலி டைனமிக் ஐலண்ட் ஓவர் தி இயர் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபேக்ட் ஒரு செகண்ட் ஸ்கிரீன் மாதிரியே இருக்குங்க. ஏன்னா நான் ஜெனரலி ஸ்விக்கி ஜொமேட்டோ அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ யூஸ் பண்ணும்போது ஆர்டர் பண்ணேன்னா அதுல வந்து டைம் காட்டிடும் எவ்வளவு நேரம் எடுக்கும் டெலிவரி வரதுக்கு. ஸோ விச் இஸ் வெரி நைஸ். சரி, டைனமிக் ஐலண்ட் பத்தி பேசிட்டோம். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெசல்ஸ் ரொம்ப சின்னதா பண்ணதுனால ஸ்கிரீன் எஸ்டேட் அதிகமா கிடைக்குது. டிஸ்பிளே சூப்பரா இருக்குங்க. HDR எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல 2000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஐபோன்ல இருக்கிறது வந்து பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் தட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். நீங்க பாத்தீங்கன்னா ஐபோன்ல டிஸ்பிளே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ் ஆக்சுவலி பெட்டர் டிஸ்பிளேஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சல் 8 ப்ரோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2400 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு பிக்சல் 8 ப்ரோல வந்து ரொம்ப முக்கியமா கலர் ஆக்யூரசி இன்னும் பெட்டரா டியூன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வைடர் கலர் கேமெட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி பிக்சல் 8 ப்ரோட டிஸ்ப்ளே வந்து iPhone 15 Pro Max ஓட டிஸ்ப்ளேயோட பெட்டரா இருக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா OnePlus Open வேற லான்ச் பண்ணிட்டாங்க. iPhone 15 Pro Max ஓட பிரைஸோட குறைவா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் OnePlus Openல உங்களுக்கு ரெண்டு டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க, ஒன்னு வெளியில ஒன்னு உள்ள. அண்ட் both the displays brightness நீங்க பாத்தீங்கன்னா 2800 nits. அதுல Dolby Vision சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. That's crazyங்க. சோ அப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது iPhone 15 Pro Max ஓட டிஸ்ப்ளே வந்து கொஞ்சம் தடுமாறுதுங்க. I think Android is doing it better. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். செராமிக் ஷீல்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க iPhone 15 Pro Maxல. அதுல பிரச்சனை என்னன்னா, இந்த செராமிக் ஷீல்ட் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்க கீழே போட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாது. எனக்கு பயம் எப்பவுமே. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இட்ஸ் நாட் வெரி ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஸ்கிராச் ஆல்ரெடி விழுந்துருச்சு. சோ நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வாங்கியே ஆகணும். சோ எந்த ஐபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஐபோன் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணோன்னே இமீடியட்டா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா வைப்ரேஷன் எஃபெக்ட் வரும் இல்ல நீங்க டைப் பண்ணும்போது இல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது. அது ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க ஐபோன்ல. அகைன் ஆண்ட்ராய்ட் பிராண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பிக்சலோட ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆகட்டும் இல்ல OnePlus Oppo phones-ஓட ஹாப்டிக்ஸ் ஆகட்டும், அதோட டியூனிங் இன்னும் பெட்டரா இருக்குங்க கம்பேர்ட் டு ஐபோன். அங்கேயும் ஐபோன் கொஞ்சம் தோத்துருது. ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லா லவுடா இருக்கு, ரிச்சா இருக்கு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் ஐபோன் தோத்துருது டு OnePlus Open. ஏன்னா OnePlus Openல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. பிளஸ் ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்கு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. சைட் பை சைட் நீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு.
அப்புறம் இன்னொரு விஷயம் கொஞ்சம் டெக்னிக்கலா நான் சொல்ல போறேன். நீங்க ப்ளூடூத் ஆடியோ யூஸ் பண்றீங்கன்னா ப்ளூடூத்ல வந்து லாஸ்லெஸ் ஆடியோ சப்போர்ட் வேணும்னா உங்களுக்கு LDAC இல்லனா LHDC ப்ளூடூத் கோடெக்னு இருக்கும். அந்த கோடெக் சப்போர்ட் வேணும். அது உங்களுக்கு வெறும் ஆண்ட்ராய்ட்ல தான் கிடைக்கும், ஐபோன்ல கிடைக்காது. ஆனா ஐபோன்ல நீங்க வயர்ட் ஆடியோ வச்சு கேக்குறீங்கன்னா USB DAC வச்சு கேக்குறீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இதுல பிட் பெர்ஃபெக்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட்ல அந்த சப்போர்ட் Android 14ல வரப்போகுது. So you will have to wait for that. சரி, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? இந்த விஷயத்துல ஐபோன் மிஞ்சிக்கவே முடியாது. பிகாஸ் A17 Bionic 3 nanometer fabrication ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா இருக்குங்க. எனக்கு ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜோட ப்ரீ ஆக்சஸ் கிடைச்சது. ஸோ ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் நான் விளையாடி பார்த்தேன். ப்ராப்பர் கன்சோல் குவாலிட்டி கேம் உங்களுக்கு இந்த டைனி டிஸ்பிளேல விளையாடலாம். அண்ட் அது கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுல ப்ராப்பர் கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க 120 frames per second கூட விளையாடலாம். சுத்தமா ஸ்டட்டரிங் இல்ல, அப்படியே ஏதோ PS4 வந்து கையில கொடுத்திருக்க மாதிரி ஃபீல் இருந்ததுங்க. செமையா இருந்தது. அதுல நீங்க ஒரு HDMI கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளேல ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க வந்து டுவல் சென்ஸ் PS5 டுவல் சென்ஸ் கண்ட்ரோலர் வச்சே விளையாடலாம். இட்ஸ் தட் ஈஸி. கேமிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரியலி குட். பட் நீங்க இந்த ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் விளையாடும் போது போன் கண்டிப்பா ஆகுதுங்க. So that's something you have to keep in mind. அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, iPhone 15 Pro Maxல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபேஸ் ஆச்சு, எஸ்பெஷலி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது. பட் ஆப்பிள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வித் iOS 17.0.3 அப்டேட். எனக்கு சுத்தமா ஹீட்டிங் இஷ்யூ வரல, எக்ஸெப்ட் ஃபார் when I was playing games. ஆனா கேம்ஸ் விளையாண்டீங்கன்னா மோஸ்ட் ஃபோன்ஸ்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், பட் ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. அப்புறம் த்ராட்லிங் இஷ்யூ சுத்தமா இல்ல. So that's good. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ நீங்க கேமிங்லாம் பண்ணிக்கலாம், ரெகுலர் யூசேஜ்லாம் பிரச்சனையே இல்லை. இட்ஸ் வெரி வெரி குட். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய iPhone 15 Pro யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இமேஜ் ரிட்டென்ஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க உங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்சிரும், அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். இட்ஸ் சிமிலர் டு பர்ன் இன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, OLED டிஸ்பிளேஸ்ல வரும், அது மாதிரி இருக்கும். பட் அதை கூட ஆப்பிள் வந்து 17.1 அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, which is very very good. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், நான் டெஸ்ட் பண்ணும்போது iOS 17ல பக்ஸ் இருக்குங்க. சரி, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி லைஃப் இஸ் வெரி குட்ங்க. பேட்டரி லைஃப் ஹஸ் பீன் சூப்பர், எஸ்பெஷலி 17.0.3 அப்டேட்க்கு அப்புறம் எனக்கு ஈஸியா 7.5 hours 8 hours screen on time கிடைக்குது. ஒன் டே பேட்டரி லைஃப் கண்டிப்பா கிடைச்சிரும் உங்களுக்கு. வித் அரௌண்ட் 20% 25% பேட்டரி லைஃப் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். பட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 30 வாட் சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் கொடுத்தாலும் 0 to 80 பரவாயில்லைங்க, 1 hourல ஆயிருது. பட் 80 to 100 அந்த 20% இட் ஜஸ்ட் டேக்ஸ் சோ லாங். டோட்டல் 2 hours 10 minutes 2 hours 20 minutes ஆகுதுங்க ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. இட்ஸ் கிரேசி. பட் இன்னொரு விஷயத்துல ஐபோன்ல வந்து இந்த வருஷம் ஐ எம் ரியலி ஹாப்பி. என்னன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நாங்க கேமரா கம்பேரிசன் பண்ணிருக்கோம் வித் S23 Ultra. நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க, இது வரைக்கும் பார்க்கலனா லிங்க் வந்துரும். பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டீடைல் சூப்பரா இருக்கு. 24 MP அவுட்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. HDR பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஹைலைட்ஸ் இஷ்யூ இருந்தது, அந்த ஹைலைட்ஸ் இஷ்யூ இப்போ இல்ல. ஹைலைட் ப்ளோ அவுட் ஆகுறது இல்ல. இட்ஸ் வெரி வெரி குட். லோ லைட்ல இப்போ கூட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் எனக்கு தோணுது. பட் ஸ்டில் வெரி குட் லோ லைட் பிக்சர்ஸ் உங்களுக்கு இப்போ கூட கிடைக்கும் iPhone 15 Pro Max வச்சு. அல்ட்ரா வைட் கேமரா கூட சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வீடியோஸ் எடுக்கும்போது 4K 60 FPS வீடியோ குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. பட் 5x கேமரா வச்சு நீங்க டெலிஃபோட்டோல ஆக்ஷன் மோட் வீடியோ எடுத்தீங்கன்னா ஐயோ ஸ்டெபிலைசேஷன் GoPro அளவுக்கு வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்குங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 5x கேமரால போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட சூப்பரா இருக்கு. ஐ லவ் இட். சோ ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு, பிரச்சனை இல்ல. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த iPhone வந்து iPhone 15 Pro Max எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. டிசைன் லைட் பண்ணிட்டாங்க, which is very good. பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சூப்பர். அண்ட் டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ வெரி குட். பட் தேர் ஆர் பெட்டர் டிஸ்ப்ளேஸ். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த iPhone யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சுங்க. எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுது, பிரச்சனையே இல்ல. ஆனா அதிகமா ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் OnePlus Open மாதிரி உள்ள ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணா அதுல அந்த ஃபோல்டபிள் ஃபார்ம் ஃபேக்டர் கொடுத்துறாங்க, ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் தாறுமாறா இருக்குங்க. பிளஸ் அதுல டாஸ்க் பார் அது இதுன்னு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இட்ஸ் சோ குட் கம்பேர்ட் டு ஐபோன். ஒரு லட்சத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணா ஒரு இன்னோவேட்டிவான ஃபோல்டபிள் ஃபோன் வாங்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. உங்க கருத்து என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. iPhone 15 Pro Max கேமர்ஸ்க்கும் கேமரா எந்தூசியாஸ்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரோ லெவல் நல்ல ஃபோன் தான் கண்டிப்பா. ஸோ ஐ ஹோப் இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.